கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என தவிக தலைவர் விஜய் கூறியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்துக்களை பார்க்கலாம். எங்களுடைய கருத்து, அவர் சங்கிகளிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, எல்லாம் முயற்சி செய்வார்கள். இப்போ கூட பத்திரிகையாளர் பாஜக தலைவர் பேராசையுடன் இருக்கிறார், விஜய் வருவார் என்று. எப்படி இந்தியா முழுவதும் எல்லா கட்சிகளும் கபலீகரம் செய்திருக்கிறதோ பாஜக, யார் கூட்டணி வைத்தாலும் கபலீகரம் செய்வதிலிருந்து அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஆகவே அவர் பாஜக விஷயத்தில் உஷாராக இருந்தால் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது. தமிழக முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி என்னை பொறுத்தவரையில் திமுக வீழ்த்தோம்னா எல்லாரும் ஓரணியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வருவது வராது அவர்களுடைய சொந்த விருப்பங்கள். அதாவது இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிறத அவரவர்கள் சிந்தித்து பார்த்து, யார் வர வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, திமுக வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நீங்கள் தேர்தல் பணியை தொடங்குங்க, உங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமையணும், உங்களுக்கு கீழே கட்சிகள் வரட்டும், நாங்கள் அதை வேண்டாம்னு சொல்லையே. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுங்க, நாங்கள் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லையே. இந்து மதத்தை, இந்து மத பழக்க வழக்கங்களை, இந்து உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது என்று தூக்கி பிடிக்கிற ஒரு காரணத்திற்காக நீங்கள் மதவாதம்னா ஒட்டுமொத்த இந்து மக்களையும், இந்து உணர்வுள்ள மக்களையும், அது முருக பக்தர்களாக இருக்கட்டும், அம்மன் பக்தர்களாக இருக்கட்டும், ஐயப்பா பக்தர்களாக இருக்கட்டும், எந்த பக்தர்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் நீங்கள் புண்படுத்துறீங்க மிஸ்டர் விஜய். பாரதிய ஜனதா கட்சி அல்லது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்யும் பொழுது, அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அணி அப்படின்னு சொல்லி அவர் சொல்வது என்பது கடந்த 2024 ஓராண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லிட்டாரு. சொன்னதிலிருந்து நான் யாருமே வந்து சேரலையே. பாஜகவினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அந்த கட்சி இருக்கே ஒழிய பாஜகவோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால தான் மீண்டும் அவர் வந்து பாஜகவோடு நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாரு. இது பாஜகவினுடைய செயல் திட்டத்தில் ரொம்ப நுட்பமான ஒரு உத்தி.